அதிகமாக வந்துச்சுங்களா இல்லை இல்லை இலக்கணம் தான் அதிகமாக வந்தது. ஓவராலாக எக்ஸாம் எப்படி இருந்துச்சு? நல்லா தான் இருந்தது. எக்ஸாம் எப்படிண்ணா இருந்துச்சு? ஓகே. தமிழ் கொஞ்சம் நார்மலாக இருந்தது. ஜிகே ஓகே. மேக்ஸ் கொஞ்சம் நார்மலாக இருந்துச்சு. தமிழ் மட்டும் கொஞ்சம் கரெக்டாக பண்ணியிருந்தா பண்ணிடுறேன். இது வரைக்கும் எத்தனை எக்ஸாம்ஸ் நான் ஒரு 3 எக்ஸாம் எழுதிருக்கேன். 4வது எக்ஸாம். லாஸ்ட் எக்ஸாமுக்கு இதுக்கு என்ன உங்களுக்கு இதாக இருக்குது? லாஸ்ட் எக்ஸாமுக்கும் இதுக்கும் சிலபஸ் வந்து மாறி இருக்குது. ஜிகே காமனாக இருக்குது. தமிழ் மட்டும் இலக்கணம் அதிகமாக சேர்த்ததுனால கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்குது. படித்தவங்களுக்கு தமிழ் கரெக்டாக இருக்கும். ஆவரேஜாக தான் சார் இருந்தது. ஆவரேஜாக இருந்தது. தமிழ் கொஞ்சம் டஃப்பாக இருந்தது. அப்புறம் மேக்ஸ் ஓகே தான். ஜென்ரல் ஜிஎஸ் ஓகேவாகவே தான் இருந்தது. தமிழ் மட்டும்தான் டஃப்பாக இருந்தது. லாஸ்ட் எக்ஸாம்ஸ்க்கும் இதுதான் ஃபஸ்ட் டைமா இல்லை லாஸ்ட் எக்ஸாம் எழுதிருக்கீங்க? லாஸ்ட் எக்ஸாம் எழுதியிருக்கேன். அங்கே தமிழ் அதை விட இது கம்பேர் பண்ணும்போது டஃப்பாக தான் லாஸ்ட் எக்ஸாம் இந்த எக்ஸாமில் என்ன வந்து உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சு? கரண்ட் அஃபேர்ஸ் மேக்ஸிமம் ஈஸியாக தான் இருந்தது. ஜென்ரல் டே டு டே ரிலேட்டடாக தான் இருந்தது. தமிழ் தான் ஓவரால் பார்த்திங்கன்னா தமிழ் நல்லா இருந்துச்சு. ஆப்டிடியூட் டெஸ்ட் மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்த மாதிரி இருந்தது. தமிழ் மற்றதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்தது. ஆப்டிடியூட் டெஸ்ட் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. இது எத்தனை டைம் இந்த எக்ஸாம் எழுதிருக்கீங்க? செகண்ட் டைம். லாஸ்ட் எக்ஸாமுக்கு இந்த எக்ஸாமுக்கு என்ன வேறு ஒன்றும் டிஃப்ரென்ஸ் தெரியுது உங்களுக்கு? அதான் போன வாட்டி ஆப்டிடியூட் கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. இந்த வாட்டி கொஞ்சம் கஷ்டமாக இருந்த மாதிரி இருந்தது. கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு? அதெல்லாம் நார்மலாக கேட்டிருந்தாங்க. அதெல்லாம் ஈஸியாக தான் இருந்துச்சு. ஆப்ஷன் ஈஸியாக எலிமினேட் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. ஓகே, கொஸ்டின் ஓகே. ஃபஸ்ட் டைம் எழுதுறீங்களா? இல்லை, செகண்ட் டைம். லாஸ்ட் எக்ஸாமுக்கு இந்த எக்ஸாம் என்ன மாதிரி வேறு டிஃப்ரென்ஸ் இருக்கு? லாஸ்ட் எக்ஸாம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. இது ஈஸி தான். இலக்கண பார்ட்ஸ் தமிழ்லாம் அதிகமாக இருந்தனால கொஸ்டின்ஸ்லாம் ஈஸியாக தான் இருந்துச்சு. மேக்ஸிமம் ஆப்டிடியூட் எல்லாம் இருக்கு. ஆப்டிடியூடும் ஈஸியாக தான் இருந்துச்சு. நார்மலாக தான் இருந்துச்சு. எக்ஸாம் அவ்வளோ ஓகே தான். ஆனால் மேக்ஸ் மட்டும்தான் அங்கங்கே ஸ்ப்ளிட் பண்ணி போட்டிருந்ததுனால கொஞ்சம் தடுமாட்டமாக இருந்துச்சு. மற்றபடி ஓகே. இந்த எக்ஸாம் பொறுத்தளவுக்கு என்ன நான் இன்றைக்கி புதுசாக தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, வெறும் மனப்பாடமாக இல்லாமல் கொஷின்ஸ் கொஞ்சம் அனலிட்டிக்காகவும் யோசிக்கிற மாதிரியும் கொஞ்சம் இருந்துச்சு. பேசிக்காக இது நடக்கிற விஷயங்களை நிறைய நம்ம கேதர் பண்ணுறது, டெய்லி நியூஸை பார்க்க வேண்டியதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதை பற்றி தான் நிறைய கேட்டிருந்தாங்க. தமிழ் எப்படி இருந்துச்சு? இலக்கணம் அதிகமாக வந்துச்சு எப்படி இருந்துச்சு? இலக்கணம் நல்லாவே கேட்டிருந்தாங்க. சிலபஸில் இருக்க மாதிரி இலக்கணம் நல்லா கேட்டிருந்தாங்க. அதுபடி ஒரு சிலது மட்டும் கொஞ்சம் வெளில அந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. சார் போன இயருக்கு இந்த வருஷம் கொஷின் கொஞ்சம் பரவாயில்ல தான் சார். கொஞ்சம் ரொம்ப யோசிச்சு எழுதுகிற மாதிரி தான் இருந்தது. பரவாயில்ல தான் சார். தமிழ் கரண்ட் அஃபேர்ஸ் இதெல்லாம் எப்படி இருந்துச்சு? எல்லாமே ரொம்ப டஃப்னு சொல்ல முடியாது. ஆனால் பரவாயில்ல. போன இயர் கம்பேர் பண்ணும்போது இப்போ கொஞ்சம் பரவாயில்ல தான். இது உங்களோட ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டா? இல்லை, செகண்ட் அட்டெம்ப்ட்.